அரகர நம பார்வதீபதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருள்மிகு சக்கர தீர்த்த குளம் காசி விஸ்வநாதர் ஆலய குடமுழுக்கு விழாவில் இன்றைய தினம் பெருங்குளம் செங்கோல் ஆதின குருமுகா சன்னிதானம் அவர்கள் எழுந்தருளி உள்ளார்கள். அடியார் பெருமக்களுக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் சாமி தங்களுடைய ஆசி உரையை நல்குவார். படைக்கலமாக உண்ணாமல் கொண்டே இடக்கலமண்டேன் எழுதுறப்பூனக்கு ஆட்சிகின்றேன் குடைக்கணும் போகேன் பொழுது வணங்கி துணிர் அணிந்து உன் அடைக்கலம் கண்டாய் அன்றிட சிற்றம் படத்து அரணே தான்வார்த்த முத்திய கலைஞர் திருச்சிற்றம் சிறுத்து தளத்திலே என்பதை ரொக்கலாம் அனுபவத்துவதற்கு அடுத்தது காசி விசாலாட்சி அம்பிகை உடனுடைய அன்பு சக்கர தீர்த்த காசி விஸ்வநாத பெருமானுடைய திருவடிகளை போற்றி வணங்கி புரிந்து கொண்டு இன்னும் சில மணித்துறைகளில் இந்த ஆலயத்துடைய அஷ்டமன மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கக்கூடிய இந்த நல்ல நேரத்திலே சக்கர தீர்த்த காசி விஸ்வநாதர் பொதுவா காசி விஸ்வநாதர் ஆலயம் நிறைய இடத்துல பார்த்துக்கோ விசாலாட்சி. ஆனா இங்க ஒரு சிறப்பாக சக்கர தீர்த்த காசி விஸ்வநாதர் மிக அருமையாக திருப்பணிகள் செய்யப்பட்டு உழவாரப்பணிகள் நிறைய நம்ம பிரபாகர் அவருடைய அடியார்கள் செய்திருக்கிறீர்கள். அதே போன்று கணேசன் அவர்கள் தலைமையிலே கைலாய வாத்தியம் வாசிக்க வருகை இருக்கக்கூடிய அத்துணை பெரும் அடியார்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த திருக்கோவில் திருப்பணிக்கும் கும்பாபிஷேகத்துக்கும் மிகப்பெரிய நன்கொடையாளராக இருக்கக்கூடிய திரு கோபி அவர்களும் முருகானந்தம் அவர்களுக்கும் ஜீவா அவர்களுக்கு நம்முடைய நல்வாழ்த்து தேவா ராஜமணி அவர்களுக்கு நம்முடைய நல்ல ஆசிரியரை தெரிவித்துக் கொண்டு கும்பாபிஷேகத்தை சர்வசாதாரணமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ எஸ் ராஜாமணி சிவாச்சாரியார், கணபதி சிவம், ஸ்ரீதர் போற்றி அவர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு காசி விஸ்வநாதர் ஆலயம் பொதுவா ஒரு உயர்ந்த பொருளை சொல்லி அதை போல இது சிறப்பானது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு மரபு உண்டு. ஒரு உயர்ந்த பொருள் தங்கம் இருக்கு, தங்கத்தை போல உயர்ந்த பொருள் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி கோவில்கள் என்று எடுத்துக்கொண்டால் அதிலும் சிவன் அடியார்களுக்கு சிவபெருமானை வணங்கக்கூடியவர்களுக்கு நமக்கு எந்த கோவில் சிறப்பானது? தமிழ்நாட்டை 12 ஜோதிர்லிங்கத்திலே ஒன்றாக இருக்கக்கூடிய காசியிலே இருக்கக்கூடிய விஸ்வநாதர் ஆலயம். அது மூர்த்தி தலம் தீர்த்தம் மூன்றாவது பெருமையுடையது. சில இடத்துல சுவாமி விசேஷமா இருப்பாரு, ஆனா அந்த தலம் சொல்ல முடியாது. தீர்த்தம் விசேஷமாக இருக்கும், மூர்த்தி சுவாமியுடைய சிறப்பு சொல்ல முடியாது. ஆனா மூன்றாவது பெருமை உடையது காசி விஸ்வநாதர் ஆலயம், கங்கை தீர்த்தம். அதே போன்று காசி விஸ்வநாதர் மிக சிறப்பாக சுவாமி சின்னதா தான் இருப்பாரு. ஆனா அந்த பொதுவா ஒரு ஆலயம் என்று எடுத்துக்கொண்டால் மூலஸ்தானத்திலே கர்ப்ப கிரகத்திலே சிவபெருமானை பிரதிஷ்டை செய்யக்கூடிய இடத்துல எங்கே பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்றால் அதனுடைய மையப்பகுதியில் பிரதிஷ்டை செய்ய வேண்டும். அம்பாளுக்கு அந்த ஸ்தானம் கொஞ்சம் மாறி வரும், விநாயகருக்கு கொஞ்சம் பின்னாடி வரும். ஆனால் மத்திய பகுதி பிரம்மஸ்தானம் என்று சொல்வார்கள், அந்த இடத்துலதான் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்ய வேண்டும். ஆனா காசிக்கு நிறைய பேர் போயிருக்கீங்க. காசியில விஸ்வநாத பெருமான் எங்க இருக்காரு? மூலஸ்தானத்துல எங்க இருக்காரு? ஒரு ஓரமா ஈசானத்துல இருப்பார். ஏன் என்று கேட்டால் சாமி அங்க நகர்த்தி வைக்கின்ற போது அங்கிருந்து எடுக்க முடியவில்லை. ஒரு மகாராணி கோவில் கட்ட போது அப்படிலாம் சிறப்பு வாய்ந்த மூர்த்தி தலம் தீர்த்தம் இந்த மூன்றாவது பெருமை பெற்றது காசி விஸ்வநாதர். அதனாலதான் காசி விஸ்வநாதர் ஆலயத்தை போல கங்கை தீர்த்தத்தை போல இந்த தாமிரபரணி தீர்த்தத்துல ஒரு சிறப்பு சொல்லப்படுது. இப்படி நிறைய உபசாரமாக சொல்லப்படும். அந்த வகையிலே சைவ
அடியார்களுக்கு செவனடியார்களுக்கு வாழ்க்கையில ஒரு முறையாவது காசிக்கு சென்று கங்கையிலே நீராடி அங்கே காசி விஸ்வநாதர் பெருமானை வணங்க வேண்டும். அந்த காலத்துல அதெல்லாம் முடியாது. இப்ப நினைத்தால் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ட்ரெயின்ல போனோம், 2 நாட்கள் ஆகும், 1.5 நாட்கள் ஆகும். ஆனா இப்ப அப்படி இல்லை. திருவனந்தபுரத்துல ட்ரெயின்ல ஏறினா அடுத்த 2 மணி நேரத்துல காசியில போய் இறங்கிடலாம். அப்படி வசதிகள் அதிகமாகி விட்டது. ஆனா அந்த காலத்துல நடந்து பாத யாத்திரையாக சென்றார்கள். பல மாதங்கள் நடந்து செல்ல வேண்டும். அப்படி செல்கின்ற போது அங்கே சென்று விட்டு தரிசனம் செய்து விட்டு காசிக்கு போறேன்னு சொன்னாலே அந்த காலத்துல என்னன்னா அவர்களுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் யாராருக்கெல்லாம் எப்படி எழுதி வைக்கிறோமோ அப்படிலாம் எழுதி வச்சுட்டு போன காலம் உண்டு. ஏன்னா அடுத்து நம்ம திரும்பி வருவோமோ வரமாட்டோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அப்படிதான் நடந்தது. ஆனா அப்படி சென்று விட்டு வந்தவர்கள் அந்த காசிக்கு சென்றதன் ஞாபகார்த்தமாக ஒரு சின்ன கோயிலை கட்டியிருப்பாங்க. காசி விஸ்வநாதர் நிறைய இடத்துல அப்படி கோயில். அந்த வகையிலே இந்த ஆலயம் அப்படி கிடையாது. இதற்கு பழமையான ஆலயம். அதிலும் குறிப்பாக சக்கர தீர்த்த காசி விஸ்வநாதர். சக்கரம் யார் கையில இருக்கு? யார் கையில இருக்கு? மகாவிஷ்ணுடைய திருக்கரங்களில் சக்கராயுத படை இருக்கிறது. அந்த சக்கராயுத படையை கொடுத்தவர் யார்? நம்ம பார்த்தா சோர்மண்டா கொடுத்திருக்கார். பங்கயம் 1000 பூவினில் போர் பூ குறைய தம் கண் இடந்து அரண் சேவடி மேல் சாத்தனமே எம்பிரான் சங்கரன் சக்கரம் மாலுக்கு அருளியவாறு எங்கும் பரவினாம் தோணோத்தம் ஆடாமோ. திருவாசகம் சொல்கிறார். 1000 தாமரை மலர்களால் சிவபெருமானை அர்ச்சிப்பதாக மகாவிஷ்ணு பூஜை செய்ய உட்கார்றார். அப்படி பூஜை செய்து கொண்டிருக்கின்ற போது ஒரு தாமரை பூவை சிவபெருமான் மறைத்து விடுகிறார். என்ன செய்ய போற பார்க்கணும்ல, சோதனை. அப்படி ஒரு பூ குறைந்த உடனே மகாவிஷ்ணு நினைத்திருந்தால் இந்த கையை காட்டம் தாமரை பூ பெரிய தோட்டமே வந்துடும். ஆனா அவர் அப்படி செய்யவில்லை. மகாவிஷ்ணுடைய கண்களுக்கு தாமரை கண்ணன் கமலக்கண்ணன் அப்படின்னா பெயர் உண்டு. அவருடைய கண்கள் தாமரை போன்றலாம். என்ன செய்யறார்? பக்கத்துல இருந்த குறுவாலை எடுக்கிறார். எம்பிரான் பங்கயம் 1000 பூவினில் ஓர் பூ குறைய தம் கண் இடந்து அந்த கண்ணை என்ன செய்யறாரு? அந்த அம்பினாரை எடுத்து அப்படி சுவாமி மேல போறார். உடனே சுவாமி மகிழ்ச்சி அடைந்து சக்கராயுதப்படையை மகாவிஷ்ணுவுக்கு கொடுத்த தலம் திருவேலி மழை. இன்றைக்கும் அங்க இருக்கும். அங்க போய் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்கள், கண் ஆபரேஷன் செய்து கொள்பவர்கள் அந்த தளத்துல போய் சுவாமியை வணங்கி விட்டுட்டு ஒரு அர்ச்சனை பண்ணி விட்டு அதுக்கப்புறம் ஆபரேஷன் பண்ணிட்டா நல்லா இருக்கும்னு நிறைய பேர் வராங்க. திருவிழிமலையில இப்போ சிறப்பு படிக்காசு கொடுத்த தலம் நிறைய இருக்கு. யானை ஏறி வழிபட முடியாத தலம் 70 கோவில்கள், யானை ஏறி வழிபட முடியாத கோவில்கள் இருக்கிறது. அப்படி அந்த சக்கராயுதப்படையை சிவபெருமானம் பெற்ற மகாவிஷ்ணு அவருடைய அந்த சக்கராயுதப்படை இங்கே வந்து தன்னுடைய கோஷத்தை நீக்கிக் கொண்டதற்காக இங்கே சக்கர தீர்த்த காசி விஸ்வநாதர் ஆலயம் என்று அமைக்கப்பட்டிருக்கிறது. என்றால் ஒவ்வொரு ஆலயத்திற்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. இந்த பக்கத்துல அருகாமையிலே நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஆலயம் ராமேஸ்வரம். அந்த ராமநாத சுவாமி ஆலயத்தை கட்டி அதை பிரதிஷ்டை செய்து வழிபட்ட பெருமான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. ராவணனை சங்காரம் செய்துவிட்டு அங்கிருந்து வருகிறார். ராமேஸ்வரத்திற்கு வந்து இறங்குகிறார். இறங்கின உடனே அந்த தோஷம் நீங்குவதற்காக ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்ய வேண்டும் என்று கருதி சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்யணும். உடனே சீதா பிராட்டி எல்லாரும் சொல்றாங்க, காசியிலிருந்து சிவலிங்கத்தை எடுத்து வந்தா அது சிறப்பு. அந்த காசிக்கு அனுமனை அனுப்புகிறார்கள். அப்படி அனுப்புற போது காலம் தாழ்ந்து விடுகிறது. சிவபூஜை செய்வதற்கு நேரம் ஆகிறது. சீதா பிராட்டி தன்னுடைய கரங்களால் மணலினால் கூப்பி கட்டிய சின்ன ஒரு சிவலிங்கம் தான் காசி ராமநாத சுவாமி. நாம காலையில எழுந்த உடனே குளிச்சு ஸ்நானம் பண்ணிட்டு திருநீர் குடித்து ராமநாதா என்று சொன்னால் அத்துணை பாவங்களும் நீங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்று கேட்டால் பூர்ணிமா தவங்கள் செய்து குண்டினா தம்மையெல்லாம் விடவே சக்கரத்தால் எரிந்து, இந்த சக்கராயுதப்படைதான் இங்க வந்து தோஷத்தை நீக்கிக் கொண்டது. வீடவே சக்கரத்தால் எரிந்து பின் அன்பு கொண்டு தேடி
மால் செய்த கோவில் திரு ராமேஸ்வரத்தை நாடிவா நன்னறி ஆகும் என்றே என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் மிகப்பெரிய தவங்களை எல்லாம் செய்து ராவணன் வரங்களை பெறுகிறான். சிவபெருமான்கிட்ட நிறைய வரத்தை பெறுகிறான். ஆனால் அவன் செய்த மாபெரும் தவறு அடுத்தவன் மாற்றான் மனைவியாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியுடைய மனைவியாக இருக்கக்கூடிய சீதா தேவி மீது ஆசைப்பட்டது. அதனால அவன் செய்த அத்தனை தவங்களும் வீணாகி போனது. அவருடைய நாடு நகரங்கள் அத்தனை இழந்து தன்னுடைய உயிரையும் இழந்தான். அதுதான் கோடிமார் தவங்கள் செய்து குன்றினார் தமையெல்லாம் வீரவை சக்கரத்தால் எரித்து பின் அன்பு கொண்டு அதுக்கப்புறம் என்ன செய்றாரு, மறுபடியும் அன்பு கொண்டு ராமேஸ்வரத்துல ஒரு லிங்கத்தை பரிசை செய்து வழிபட்டார் அப்படின்னு அப்பர் சுவாமியுடைய தேவாரம் சொல்றது என்றால் இதையெல்லாம் நடந்த உண்மை. அப்படிப்பட்ட அந்த சக்கரம் அது சிவபெருமான் தான் கொடுத்தது. அந்த சக்கர தீர்த்த ஆலயமாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த ஆலயத்திலே வந்து வழிபாடு செய்பவர்களுக்கு எதிரிகளால் ஏதாவது ஒரு இடையூறு பிரச்சனை அப்படிலாம் இருந்தானா, ஏன்னா சக்கராயுதப்படை எதிரிகளை உண்டியில் ஏற்படும். அப்படிப்பட்ட சக்கராயுதமே இங்கே வந்து தன்னுடைய தோஷத்தை போக்கிக் கொண்டு வழிபாடு செய்த காரணத்தினால் இங்கே வந்து வழிபாடு செய்தால் எதிரிகளால் பிரச்சனை இருந்தால் இந்த சுவாமியை வழிபட்டால் எல்லா நலன்களும் கிடைக்கும். ஆக கங்கை தீர்த்தம் புனிதமானது என்று சொன்னோம். கங்கை தீர்த்தத்துக்கு அதனால சில இடத்துல காசிக்கு நிகரான தலம், காசிக்கு வீசம் பெரிது சொல்லுவாங்க. அதே மாதிரி கங்கைக்கு இணையான தீர்த்தம் கங்கையை விட புனிதமானது அப்படின்னா சொல்லுவாங்க. நம்ம சைவ பெருமக்களாக இந்துக்களாக இருக்கக்கூடிய எல்லோரும் வாழ்க்கையில ஒரு முறையாவது காசிக்கு போகணும்னு சொன்னேன். அப்படி போக முடியாதவர்கள் ஒரு காலத்துல இறந்தவர்களுடைய அஸ்தியை கங்கையிலே கொண்டு அந்த அஸ்தியை கொண்டு கரைப்பது ஒரு ஐதீகமாக இருந்தது. இன்றைக்கும் நிறைய பேர் செய்யறாங்க. அப்படி ஒருவர் களக்காட்டிலே இருக்கக்கூடிய ஒரு அந்தனர் தன்னுடைய தந்தையாருடைய அஸ்தியை எடுத்துக்கொண்டு பாத யாத்திரையாக நடந்து வருகிறார். காசிக்கு செல்வதற்காக போறார். அப்படி நடந்து செல்கின்ற போது வருகின்ற வழியிலே திருநெல்வேலியில சிந்து பூந்துறை அப்படின்னு ஒரு இடம் இருக்கு, ஜங்ஷன் பக்கத்துல இருக்கு. அந்த இடத்துக்கு வந்த உடனே அங்கே தங்கி அந்த நதியிலே ஸ்நானம் செய்து பூஜை செய்து விட்டு கிளம்ப வேண்டும். உடனே அவருடைய வேலையாட்ட இந்த அஸ்தி வைத்திருக்கக்கூடிய அந்த பாத்திரம் அதை நல்ல ஒரு துணியை வச்சு கட்டியிருக்காரு. அந்த பாத்திரத்தை இதை பத்திரமா பார்த்துக்கோ, காசியில போய் தான் இதை எடுத்து நாம பிரிக்கணும். ஏன் அப்படின்னு வேலையாட் கேட்கலாம். இதுல நல்ல சுவையான தின்பண்டம்லாம் இருக்கு, அங்க போய் சாப்பிட்டாதான் சிறப்பு அப்படின்னு சொல்லி அவங்க கையில கொடுத்து ஸ்நானம் பண்ணி அனுஷ்டானம் செய்கிறார். வேலையால் சும்மா இருப்பானா? சும்மா கொடுத்துட்டா கூட முன்னு நினைச்சிருக்க மாட்டான். இவரு நல்ல அருமையான பண்டம் இருக்கிறது, பலகாரம் இருக்கிறது அப்படின்னு சொன்னார்ல, உடனே லேசா ஒரு ஆசை வருது. என்னதான் இருக்குன்னு பார்த்துருவோம். மெதுவாக அந்த துணியை வைத்து கட்டியிருக்கக்கூடிய தன் துணியை அவிழ்க்கிறான். அவிழ்த்து பார்க்கலாம், எலும்பு சாம்பலமா இருக்கு. அந்தனுடைய தந்தையாருடைய அஸ்தி அதபடி எலும்பும் சாம்பலமாக இருக்கிறது. உடனே எப்படி துணியை வச்சு கட்டியிருந்ததோ அப்படியே மூடி நல்லபடியா வேற இடத்துல கூடவே இருக்கிறான். உடனே குளிச்சு முடிச்சு அனுஷ்டானம் பண்ணியாச்சு. மறுபடியும் பாத யாத்திரையாக இந்த செம்பை எடுத்துட்டு போறாங்க. நடந்து சென்று காசிக்கு சென்றார். காசியிலே சென்று தந்தையாருடைய அஸ்தியை கங்கையில கரைக்கணும். எடுத்து அந்த துணியை பிரித்து கங்கையிலே முடி மந்திரங்களை எல்லாம் சொல்லி அப்படி கொட்ட போறாரு. பார்த்தானா இவன் பார்க்கின்ற போது அந்த அந்த வேலையால் திறந்து பார்க்கின்ற போது பூக்களாக இருக்கிறது. இந்த செம்புல வந்து அருமையான பூக்களாக இருக்கிறது. ஐயா தென்பண்ணம்னு சொன்னாங்களே, இது பூவா இருக்க மழு வச்சு கட்டிட்டான். இப்ப காசியில போய் திறந்து கங்கையில கொட்டுகின்ற போது அது கூட எலும்பும் சாம்பலுமாக இருக்கிறது. உடனே அவர்கிட்ட முதலாளிகிட்ட அந்த அந்தளர்கிட்ட ஐயா நிறுத்துங்க என்ன கேட்கிறார். இது சிந்து பூந்தரையில வச்சு பார்க்கிற போது பூக்களாக இருந்தது, இங்க எப்படி எலும்பும் சாம்பலுமாக இருக்கிறது என்னன்னு கேட்கிறார். அப்படி திறந்து பார்த்தாயா என்று அந்தனர் கேட்கிறார். ஆமா மன்னிச்சுக்கோங்க, நான் திறந்து பார்த்தேன், இது பலகாரம் தென்பதற்கு உண்டான ஆசையில திறந்து பார்த்துட்டேன். ஆனா இங்க பார்த்தானா எலும்பும் சாம்பலுமாக இருக்கிறது
அங்கே பார்க்கின்ற போது பூக்களாக இருந்ததே என்று கேட்க அந்ததற்கு அப்போதான் ஒரு 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 மனதிலே ஒரு உறுதி ஏற்படுகிறது. சரி, இந்த எலும்பும் சாம்பலுமாக இருக்கக்கூடிய அஸ்தியை மறுபடியும் அப்படியே கற்றார். மறுபடியும் நடந்து வருகிறார்கள், திருநெல்வேலிக்கு வருகிறார்கள். எந்த இடம் என்று கேட்கிறார். இங்க சிந்து புதையில தாமிரபரணி நதி ஓடி வருகிறது அல்லவா, அந்த இடத்துல இந்த பிடிச்சிங்களே இந்த இடம் தான் சொன்ன உடனே அங்கே சென்று பார்க்கிறார்கள். அங்கே குளித்து ஸ்நானம் செய்து அந்த செம்பை பிரித்து பார்க்கிறார். அங்கே பூக்களாக இருக்கிறது. உடனே காசியை விட இந்த இடம் ரொம்ப விசேஷமானது என்று கருதி அந்த அஸ்தியாக இருக்கக்கூடிய பூக்களை அப்படியே போறாரு. அந்த பூவானது இந்த கரையிலிருந்து அந்த கரை வரைக்கும் போச்சான். அதனால சிந்து பூத்துறை, பூக்களை செம்புல இருந்து சிந்துறது கொட்டுறது, சிந்து பூத்துறை, இங்க இருந்து அந்த துறை வரைக்கும் பூக்களாக மாறிச்சான். அப்படி காசிக்கு விசேஷமான தலங்கள் தீர்த்தம் இப்படிதான் சில இடம் இருக்கு. அதனால முறப்ப நாட்டுல உத்தரவாகினியாக தாமிரபரணி ஓடி வரக்கூடிய இடத்தை கங்கைக்கு சமமானது என்று சொல்கிறார். ஏன் என்று கேட்டால் சைவத்திலே சிவபெருமானை வணங்குபவர்கள் நம்மளால் தெரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த அடியார்கள், நீங்க தான் கைலாய வாத்தியம் வாசிக்கிறீங்க. இந்த கைலாய வாத்தியம் என்பது எப்படி இந்த பெயர் வந்ததுன்னு எனக்கு தெரியல. ஆனால் சில பேர் கொஞ்சம் இந்த கைலாய வாத்தியம்னா ரொம்ப சப்தமா இருக்குன்னு நினைப்பாங்க. ஆனா நீங்க உங்களை எல்லாம் பாராட்டுங்க. ஏன்னு கேட்டால் இதெல்லாம் படித்தவர்கள், வேலையில இருப்பவர்கள், இதெல்லாம் இந்த குழந்தைகள்லாம் படிக்கிற குழந்தைகள், இவங்கெல்லாம் இப்படி ஆர்வமாக வீட்டெல்லாம் என்ன நீ கோயில போய் சாதித்து வரணும் என்று கூட சொல்வார்கள். ஆனா அதையெல்லாம் தாண்டி சுவாமிக்கு கைலாய வாத்தியம் வாசிக்க வேண்டும் என்று ஸ்பர்ஷாகி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 3 தத்துவங்கள் அவங்க ஸ்பர்ஷாகி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பூர்வாகி நடைபெறும். அதனால அதான் அது வரைக்கும் நீங்க ஏதாவது பேசுங்கன்னு சொல்லியிருக்காரு. நான் எடுத்துக்கிற மாட்டேன், நீங்க தரிசனம் செய்ய வேண்டும். அதனால இந்த உழவாரப்படி செய்வது, கைலாய வாத்தியம் வாசிப்பது, இதெல்லாம் ஏதோ ஒரு பூர்வ ஜென்ம தொடர்பு இருக்கின்ற காரணத்தினால்தான் இப்படி நாம உத்ராசனம் போட்டுட்டு இப்ப இந்த காலத்துல சட்டையை கலட்டிட்டு போயிருக்குவாங்கன்னு சொன்னா கூட எல்லாரும் யோசிக்கிறாங்க. ஆனால் உத்ராசம் போட்டு சட்டையெல்லாம் இல்லாம ஒரு சில ஆலயங்கள்ல சட்டை போடக்கூடாது, பேண்ட் போடக்கூடாதுன்னு சொல்லி அப்படிலாம் இருக்கு. அப்படி சில ஆலயங்கள் இருக்கு, அங்கதான் அப்படி போறாங்க. ஆனா இப்படி அவர்களே ஆர்வத்தோடு திருநீரை நெற்றி நிறைய பூசி வருகின்ற காட்சியை பார்க்கிற போது புண்ணியம் செய்தால் வாழ்வெனும் மையம் விட்டு வறுமையாம் சிறுமை தப்பி தாழ்வெனும் தன்மையோடு சைவமாம் சமயம் சார் ஊழ் பெறல் அறிந்து அப்படின்னு சொல்றார். சிவஞான சித்தியார்ல அருந்தி சிவம் சொல்றார், வாழ்வெனும் மையம் விட்டு, இந்த வாழ்க்கை என்பது ஒரு மாயை, இதன் மேல இருக்கக்கூடிய ஆசைகளை எல்லாம் துறந்து விட்டு வாழ்வெனும் மையம் விட்டு வறுமையாம் சிறுமை தப்பி, வறுமை ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில வறுமை வரக்கூடாது. அதிலும் இளமையில் வறுமை கொடுமை. சின்ன வயசுல வறுமை, வீட்டுல சாப்பாட்டுக்கு பஞ்சம் இப்படிலாம் இருந்தா எவ்வளவு துன்பமாக இருக்கும். இப்ப வாழ்க்கையில இளமையில் வறுமை மிகவும் கொடியது. வறுமையாம் சிறுமை தப்பி தாழ்வெனும் தன்மையோடு சைவத்திற்கு முதல் விஷயம் என்ன என்று கேட்டால் பணிவு வேண்டும். இன்னைக்கு இங்க சேர்ல உட்காரக்கூடாது. நம்ம ஒரு கும்பாபிஷேகம் யாகசாலை இருந்தால் வயதானவர்கள் உடன் முடியாதவர்கள் இங்க உட்கார்ந்துக்கலாம், தப்பே இல்லை. உங்களை குறை இருக்காக. ஆனா ஆலயத்தில் சுவாமிக்கு மட்டும்தான் ஆசனம், மற்றவர்கள் சேர்ல உட்காரக்கூடாது. யாகசாலையில அதுவும் 33 கோடி தேவர்களும் இங்கு வருவதாக ஐதீகம். அப்படிதானே சொல்றோம். எல்லா தேவர்களும் இங்கே இருக்கிறார்கள். அப்ப நம்ம கீழே அமர்ந்து இருந்துதான் சுவாமியை தரிசனம் செய்ய நிக்கலாம், எவ்வளவு வேணா நிக்கலாம். அப்படி தாழ்வெனும் தன்மையோடு சைவமாம் சமயம் சார் ஊழ் பெறல் அறிவித்தார். அப்ப நல்ல வினைப்பயன் கிடைப்பது அறிவு. இப்பொழுதுதான் அது நல்ல வினைப்பயன் கிடைத்திருக்கிறது. ஆகையினால சிவபெருமானை வணங்குவதற்கு கூட நல்ல நல்ல புண்ணியம் செய்திருக்கிறது. புண்ணியம் செய்வாருக்கு பூண்டு நீருக்கு என்று சொல்கிறார். அப்படி நம்முடைய இந்து மதத்தினுடைய பெருமை அளப்பிட அறியது. ஒவ்வொரு மதத்திலையும் அற்புதங்களை நிகழ்த்திய சமயம் அப்படின்னா சொல்றாங்க. ஆனா நம்முடைய இந்து மதத்தில் தான்
ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த நம்முடைய மக்களுக்கு, நம்முடைய பக்தர்களுக்கு எது தர்மம், எது அதர்மம், எது அறம், எது மரம், அறம் அல்லாதது எது, இப்படிலாம் எதுவுமே தெரியாமல் மயக்கத்துல இருக்கிற போது, ஏன்னா அவர்கள் என்ன நினைக்காங்க, நீங்க வாழ்க்கையில நன்றாக படிக்க வேண்டும், நல்ல வேலை பார்க்க வேண்டும், நல்ல மனைவி, வீடு, வாசல் இது இருந்தா போதும். ஆனா இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு பிறருக்கு உதவி செய்ய வேண்டும், தான தர்மங்களை செய்ய வேண்டும். யாவர்க்குமாம் பசி, யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசிவருக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறருக்கு இன்னொரு தானே என்று திருமந்திரம் சொல்கிறது. அப்ப இதெல்லாம் யாரும் மற்ற இதுல சொல்றது இல்லை. இந்து மதத்திலே கூட இதையெல்லாம் கடைபிடிப்பதற்கு சொல்வதற்கு ஆள் இல்லை. அப்ப இதையெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்றுதான் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு நிறைய திருமுறைகள், சித்தாந்தங்கள் இவைகளெல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். 12 திருமுறைகளில் 18,000 பாடல்கள் இருக்கிறது. அற்புதங்களை நிகழ்த்திய பதிகங்கள் அத்தனை. நமக்கு பொருள் வேண்டுமா, இடரினும் தளரினும் பதிகத்தை பாடலாம். திருமணமாக வேண்டுமா, மண்ணில் இருந்த வேண்டும். திருமணமாகி குழந்தை பேர் வேண்டுமா, பெயரையார் பிரிந்தெய்தும் பிள்ளைகளோடு உடல் நினைவு பதிகத்தில் படித்தால் கிடைக்கும். இப்படி வாழ்க்கையே நமக்கு என்னென்ன துன்பங்கள் வருமோ அத்துணை துன்பத்திற்கும் அந்த துன்பத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு, நிவர்த்தி பெறுவதற்கு பதிகங்கள் நமக்கு ஞானிகள், அருளாளர்கள் அறிவிச்சிருக்கிறார். அதை படித்தாலே, ஏன்னா அத்துணையும் சிவபெருமானுடைய வாக்கு, எனதுரை தனதுரை ஆகுக என்று சொல்கிறார் திருஞான சம்பந்தர். எல்லா சிவபெருமானுடைய வாக்கு, மந்திர சொற்கள். இந்த பக்தியோடு நாம படித்தால் தினசரி நவக்கிரகங்களால் வரக்கூடிய துன்பங்களிலிருந்து நாம நிவர்த்தி பெற வேண்டும் என்றால் கோளர் பதிகம். இன்னைக்கு குரு பயிற்சி, சனி பயிற்சி, இந்த 2 சொன்னா போதும். வாழ்க்கையில நிறைய பேர் கோயில் தேடி ஓடுகிறார்கள். ஆனால் இதற்கெல்லாம் ஒரு ஒண்ணு செய்ய மாட்டார். தினசரி கோளர் பதிகத்தை பாராயணம் செய்தால் போதும். திருநள்ளாறு என்று சொல்லப்படக்கூடிய தப்பாரணேஸ்வரர், அங்கே சிவபெருமானை வணங்க வேண்டும். ஆனால் நாம என்ன செய்யறோம், போய் சில பேரு அங்க இருக்கக்கூடிய சனி பகவானை போய், சனி பகவான் என்பது அவருடைய இயற்கையில் கிடையாது. சனி பகவான் என்பது அவருடைய பெயர் கிடையாது. சனைச்சரன் அப்படிங்கிறது அவருடைய பெயர். சனைச்சரன் மெதுவாக நகபவன் அப்படின்னு சொல்றோம். ஆனா நம்ம சனீஸ்வரன், சனைச்சரன் என்ன சொல்லி கொடுக்கப்பட்டது அப்படின்லாம் சொல்லி பில்டப் பண்ணிட்டாங்க. ஆனா தர்மகாரர்கள், சனி பகவான் யார் என்று கேட்டால் தர்மத்தை நிலைநாட்டுபவன். யாரால் தவறு செய்தால், நீ என்ன போய் எள்ளு என்ன வாங்கி என்ன செஞ்சால் அவர் செய்யக்கூடிய வேலையை செய்து போயிட்டே இருப்பார். ஏன் என்று கேட்டால் நவக்கிரகங்களும் சிவபெருமானுடைய ஆணைக்கு உட்பட்டு நடக்க வேண்டும். இந்த கர்ண வினையை அவர்கள் நமக்கு கொடுக்க வேண்டும். அப்படி தவறினால் அந்த நவக்கிரகங்களுக்கும் நாம் அனுபவிக்க வேண்டிய துன்பங்கள் வந்து சேரும் என்று புராணம் இருக்கிறது. ஏனென்று கேட்டால் திருமங்கலக்குடி, அங்கே ஆடுதுறைக்கு பக்கத்தில், கும்பகோணத்திற்கு பக்கத்தில் திருமங்கலக்குடி அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அங்க சூரியனார் கோவில் அப்படின்னு ஒரு அருமையான கோவில் இருக்கு. சூரியனார் கோவிலில் ஒரு சமயம் காலவ முனிவர் அப்படிங்கிற ஒரு முனிவர் நம்மளுக்கு நிறுவனம். காலவ முனிவர் என்ற முனிவர் வருகின்ற பக்தர்களுக்கெல்லாம் நல்ல சொல்றார். எதிர்கால காய், நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம் எல்லாத்தையும் சொல்லக்கூடியவர். அப்படி இருக்கின்ற போது நாரத மகனை வருகிறார். வந்து சுவாமி, உங்களுக்கு வந்து எல்லாரும் அப்படி எதிர்காலத்தை பத்தி தான் சொல்றீங்க, உங்களுடைய எதிர்காலத்தை நீங்க என்னைக்காவது ஞானத்தை பார்த்துட்டீங்களா கேட்கிறார். நாரத மகன் சொல்றாரு, தலைவர் சொல்வாங்க நல்லது. அப்படி கேட்ட உடனே நான் நல்லா தானே இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. இதை பார்த்த உடனே இன்னும் சிறிது காலத்தில் அந்த காலவ முனிவருக்கு தொழுநோய் ஏற்பட வேண்டும் என்பது கர்ம வினை. எனக்கு இந்த மாதிரி தொழுவினை இன்னும் சில நாட்களில் வர இருக்கிறது, நான் என்ன செய்ய என்று நாரத மகர்ஷியிடம் கேட்கிறார். வாய்ப்பு வந்தா சும்மா விட்டுவாரா? உடனே நாரத மகர்ஷி சொல்கிறார், இந்த தொழுநோய் போன்ற நமக்கு துன்பங்களையும் இன்பங்களையும் கொடுப்பது யார்? நவக்கிரகங்கள் அப்படின்னு சொல்றார். அந்த நவக்கிரகங்களை நோக்கி தவம் செய்யுங்க, அவங்களை புகழ்ந்து பேசலன்னா அவங்க உங்களுக்கு வரத்தை கொடுத்து தொழுநோய் இல்லாம ஆக்கிடுவாங்க என்று சொன்ன உடனே காலவ முனிவரும்
நவக்கிரகங்களை நோக்கி தவம் செய்கிறார். அவருடைய தவத்திற்கு மகிழ்ந்து நவக்கிரகங்களும் உனக்கு என்ன வரும்னு கேட்கிறாங்க. இந்த மாதிரி எதிர்காலத்துல இன்னும் சில நாட்களில் எனக்கு தொழுநோய் ஏற்பட இருக்கிறது, இதிலிருந்து விடுதலை கொடுக்க வேண்டும், இந்த நோய் எனக்கு வராமல் இருக்க வேண்டும் என்று வேண்டுகிறார். அப்படியே ஆகட்டும்னு நவக்கிரகங்களும் சொல்லிவிடுகிறது. காலவ முனிவர் தப்பித்துக் கொண்டார். ஆனால் மாட்டிக்கொண்டது யார்? நவக்கிரகங்கள். பரமேஸ்வருடைய கோபத்திற்கு நவக்கிரகங்களும் ஆளாகி காலவ முனிவர் அனுபவிக்க வேண்டிய அந்த தொழுநோயை இந்த நவக்கிரகங்களும் அனுபவிக்க கடவுள் அப்படின்னு சொல்லி சுவாமி தண்டனை கொடுக்கிறார். நவக்கிரகங்களுக்கும் தொழுநோய் ஏற்பட்டு விடுகிறது. உடனே வேற என்ன செய்யறது? நவக்கிரகங்களும் சிவபெருமானை நோக்கி தவம் செய்கிறார்கள். அப்படி இருக்கின்ற போது அகத்திய முனிவர் ஒரு உபாயத்தை சொல்கிறார். வெள்ளருக்கம் இலை, அந்த வெள்ளருக்கம் இலையில் தொழுநோயை போக்கக்கூடிய ஒரு மருந்து இருக்கிறது, சித்த மருத்துவத்துல இருக்கு. ஆனா இந்த வெள்ளருக்கம் இலையிலிருந்து அணுப்பிரமாணம் எடுத்துத்தான் சாப்பிட்டாங்கன்னா அந்த தொழுநோய் நீக்கும். அணுப்பிரமாணம் எடுப்பதற்கு அன்னைக்கு டெக்னாலஜி இல்லை, அதனால அதை யாரும் செயல்படுத்தவில்லை. அகத்திய மகர்ஷி சொல்கிறார், நாள்தோறும் நவக்கிரகங்களை பார்த்து நீங்க எல்லாம் சுவாமியை திருமங்கலக்குடியில் இருக்கக்கூடிய சிவபெருமானை வணங்கி உச்சி காலத்திலே வெள்ளருக்கம் இலையிலே சூடான தயிர் சாதத்தை வைத்து சிவபெருமானுக்கு நைவேத்தியம் செய்து நீங்கள் அதை பிரசாதமாக சாப்பிட்டீர்களானால் உங்களுக்கு இந்த நோய் நீக்கும். அதே மாதிரி செய்கிறாங்க. ஏன்னா உச்சி காலத்துல சூரிய ஒளி அந்த வெள்ளருக்கம் இலையில் படும், சூடான தயிர் சாதமும் படுகின்ற போது தயிர் சாதத்தை பிரசாதமா சாப்பிடுற போது அனுப்பிரமாணம் வெள்ளருக்க இலையில் இருக்கக்கூடிய அந்த தொழுநோயை நீக்கக்கூடிய மருந்து உள்ள போகுது. அப்படி செய்து அவர்களுக்கு நோய் நீக்கம் ஏற்படுகின்ற போது சுவாமி சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார். என்னன்னு கேட்டோம்னே எல்லாரும் எங்களை அப்ப பக்தர்கள்லாம் எங்களை நீங்க எல்லாரும் துன்பத்தை கொடுக்கிறீர்களே என்று பேசுவார்களே, நாங்கள் அப்ப எல்லாரும் வரம் கொடுக்க வேண்டாமா என்று சிவபெருமானிடம் நவக்கிரகங்களும் கேட்கிறார்கள். சூரியனார் கோயில் இருக்கக்கூடிய நீங்கள் இந்த இடத்துல வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்கள் அருள் செய்யுங்கள் என்று சிவபெருமான் அருள் செய்ய, அதனால நவக்கிரகங்களும் பரமேஸ்வருடைய ஆணைக்கு கட்டுப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால சுவாமிய சிவபெருமான கூப்பிடணும். நன்மை கிடைக்கும். காசி விஸ்வநாதர் ஆலயத்துடைய கும்பாபிஷேகம் இன்னும் சில மணித்துறைகள் நடைபெற இருக்கிறது. இந்த ஆலயத்துடைய திருப்பணி, அன்னதானம், கும்பாபிஷேகம், உழவாரப்பணிகளை கலந்து கொண்ட அத்துணை அன்பர்களுக்கும் மீண்டும் நம்முடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வருகையில் இருக்கக்கூடிய அடியாருப்பங்கள் உங்கள் எல்லோருக்கும் எல்லா நலன்களும் கிடைக்க பிரார்த்தனை செய்து வாழ்த்திங்கிறதே நிறைவு சென்று விடுகிற நம்ம பார்வதி பதையே போற்றி.